to my channel Sauce and Spices. நான் Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து தம் சிக்கன். சப்பாத்தி, நான், அப்புறமா பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈவன் ரைஸ்ல கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஸோ புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 full chicken எடுத்துக்கிட்டேன். ஸோ அரௌண்ட் 900 grams கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து தயிர், நெய் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுல்லாக நெய் போட்டே பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸோட. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், அப்புறமா வந்து டர்மரிக் பவுடர், அப்புறம் சீரகமும் தனியாகவும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக லேசாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில்லிஸு, அப்புறம் ஹோல் கரம் மசாலாவும் போடுவேன் நான் இதில். அது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கருவேப்பிலை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் நடுவில் கூட இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூ பேஸ்ட். இது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரு 10 பாதாம் 10 கேஷ்யூ வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அதே தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதே தண்ணியில் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லெமன் புழிகிறேன் நான். ஸோ கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி பண்ணும்போது கம்மியாகும். இல்லைன்னா ஒரு கை ஃபுல்லாக புதினா, ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி வரும் அதில். அதே மாதிரி வெங்காயம் கூட, ஃப்ரைட் ஆனியன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயம் கிட்ட வந்து நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு வறுத்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் கிடச்சிரும். இப்போ வந்து நான் வந்து கோகனட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா கோகனட் மில்க். ஆனால் திக்காக வேணும் நம்மளுக்கு. ஸோ தண்ணி இருக்க மாதிரியே இருக்கக்கூடாது, அதனால தான் நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திக்கான கோகனட் மில்க் யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லை அது போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் எனக்கு வேண்டான்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு 1 hour மேலே கூட ஊற வைக்கலாம். 1 hour 2 hours கூட ஊற வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் எதுவுமே இது கூட ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எண்ணெய்லாம் எதுவுமே யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அப்படியே போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் இறுக்கி இருக்கும். சூடான தண்ணியில் அலசி நம்ம அதை ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஸ்டீம் வெளியில் போகாத மாதிரி ஒரு வெயிட் மேலே வச்சிட்டிங்கன்னா ஸ்லோ ஃபயரில் அது மெதுவாக குக் ஆகும். நடுவில் மட்டும் ஒரு 15 minutes கழித்து நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். அப்போயே எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 15 minutes விட்டுட்டு எடுத்தாக்க நம்மளுடைய தம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.